நினைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறார். காலையில் இருந்து இரவு வரை பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறார். தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்கிறார். ஆனாலும் அவர் இன்றும் எதையோ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். இன்னொருவர், இவரும் ரட்சிக்கப்பட்டவர், ஆசைப்பட்ட வேலை கிடைத்தது, கை நிறைய சம்பளம், ஆனாலும் இவரும் இன்றும் எதையோ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். இன்னொருவர், இவரும் ரட்சிக்கப்பட்டவர், ஆசைப்பட்ட தேசத்திற்கு சென்று வேலை செய்கிறார், கை நிறைய சம்பளம், ஆனாலும் இவரும் இன்றும் எதையோ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். தேவைக்கு அதிகமாகவே சம்பாதிக்கிறார்கள். பணத்திற்கு குறைச்சல் இல்லை. ஆசைப்பட்ட வேலை கிடைத்தது, ஆசைப்பட்ட தேசத்திலே வாழ்கிறார்கள். இப்படி ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்திருந்தாலும் பிரியமானவர்களே, அவர்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? படைப்பாளியை மறந்துவிட்டு சுய புத்தியை சார்ந்து படைப்பை ஆராதனை செய்யும் ஒவ்வொருவரும் அதை தேட வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்படுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடாமல் தங்கள் மன விருப்பத்தை கர்த்தரை கட்டாயப்படுத்தி தங்களுடைய சுய சித்தத்திற்கு கர்த்தரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு, அதாவது இது தேவ சித்தம் அல்ல, தங்கள் ஆசை நிறைவேற கர்த்தரிடம் பிடிவாதம் பிடித்து பெற்றுக்கொண்ட சித்தம், இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருப்பதால் அவர்கள் இன்னமும் அதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய கட்டாயத்தால், கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினாலும் மற்றும் சாத்தானால் ஆசீர்வாதம் என்ற சாயம் பூசப்பட்ட காரியங்களிலும் வேதனை ஒழிந்து கொண்டிருக்கும். கர்த்தர் தன்னுடைய சித்தத்தில் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆஹா, நெய் வாசமாய் இருக்கிறதே என்று சொல்லி 1/4 கிலோ நெய்யை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், அதன் விளைவை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடும். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் சித்தத்திற்கு எதிராக வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இதை போன்றதுதான். நிறைய சம்பாதித்தும் 4 அல்லது 5 வீடுகள் வாங்கி இருந்தாலும் அவர்கள் தேடிக் கொண்டிருக்கும் நிம்மதி 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 காசு பணத்தினால் வருவதில்லை. அந்த நிம்மதியை தேடும் தேவ ஜனங்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்குங்கள், முயன்று பாருங்கள். நீங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி கர்த்தர் உங்களை கிருபையாலே நிரப்பி திருப்தியாக்கும். இயேசுவை அறியாதவர்கள் நிம்மதியை தேடி எல்லாவற்றையும் துறந்து காடுகளிலோ மலைகளிலோ உட்கார்ந்து தியானிக்க செய்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்த நாம் நிம்மதிக்காக காட்டையும் மலைகளையும் நோக்கி போக தேவையில்லை. கர்த்தரை முழுமனதோடு தேடி அவர் விரும்புகிறபடி வாழ்ந்தாலே நடந்தாலே கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமாய் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இயேசுவை அறியாதவர்கள் மன நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்காக கால்களிலே செருப்பு அணியாமல் மலை ஏறுவதும் தரையில் உருளுவதும் தீ மிதிப்பதும் போன்ற கடினமான செயல்களை செய்யாமல் நம்முடைய இரட்சகரின் வழியில் நடந்து அவர் சொல்லிய எளிமையான வழிகளை பின்பற்றினாலே சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழ முடியும் என்று தெரிந்து கொண்டு இயேசுவின் பக்கம் திரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது மெய்யானது மெய்யானது. பிரியமானவர்களே, இன்றும் அவரையே சார்ந்திருப்போம், கர்த்தரில் மகிழ்ந்திருப்போம், நமக்காக அவரை கிரியை செய்ய கட்டளையிடுவோம். அதற்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் மற்றும் அவர் விரும்புகிற குணத்தை பெற்றுக்கொள்வோம். அதன்படி நடப்போம், மற்றவர்களையும் நடக்க செய்வோம். கர்த்தரில் மன நிம்மதியை பெற்றுக்கொண்டு வாழ்வோம்.
சாதிப்போம். ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மற்றும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நிம்மதியாகவும் சமாதானத்தோடும் வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். நம் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த காணொளியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.